ஹாய்டா, வெல்கம் டு மொச்சி பண்ணி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் ஃபேரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஜிகுக்கான ஒரு ஒன் ஷாட் தான். ஸோ இதோட ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடைசி வரைக்கும் கேளுங்க. கேட்டுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டோரிக்கான கமெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியாகணும். ஏன்னா நான் டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டோரி உள்ள போகலாமா? ஸோ வாங்கடா, இப்போ ஸ்டோரியில் போகலாம். இப்போ எடுத்ததும் ஒரு ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. ஸோ அந்த ஆஃபீஸில் ஒரு கேபின் ரூம். ஸோ அந்த கேபினில் தான் ஒரு பர்சன் அவரோட சிஸ்டம் பார்த்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் அவரோட காலில் பேசிக்கிட்டே அந்த சிஸ்டம்மை ஒரு மாதிரி டென்ஷனில் நோண்டிக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் மீன் ரிப்ளை பண்ணிவிட்டு ஒரு சைடு காலில் ரிப்ளை பண்ணிவிட்டு அந்த ஒரு சைடு வந்து அவருடைய லேப்டாப்லேயும் அவர் வந்து பிஸ்னஸ் ஒர்க் பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படி தான் ரொம்ப டென்ஷனாக அப்படியே கத்திகிட்ருக்காங்க. ஸோ அப்போது அவரோட அந்த டோர் நாக் ஆகுது. ஸோ அப்படியே நம்ம ஜேகே தான். ஸோ அந்த பர்சன் நம்ம ஜேகே தான். அவர் ஜியோன் இண்டஸ்ட்ரியோட சிஇஓ. ஸோ அவர் நம்பர் 1 பிஸ்னஸ் மேன். அவருக்கு 28 ஏஜ் ஆகுது. ஸோ அவர் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஆப்போசிட்டில் யாரோ ஒரு பர்சன் அந்த டோரை நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டுதுன்னு சொல்லிட்டு ஸோ எஸ் கமன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஆங்க்ரி ஐஸோட ஒரு 50+ பர்சன் உள்ளே வராங்க. ஸோ உள்ளே வந்து அதுவும் நம்ம ஜேகே அப்படியே ஒரு மாதிரி அவரோட காலை எக்ஸ்கியூஸ் மீ நான் கொஞ்சம் நேரத்தில் கூப்பிடுறேன் அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு அவரோட லேப்டாப்பையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு டேட் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சைடு அவங்க டேட் தான் ரொம்ப ஆங்க்ரி ஐஸோட நம்ம ஜேகேவே மறைச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. என்னாச்சு டேட், வந்ததும் வராதம்மா என்ன மறைச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க, ஏன் என்னாச்சு, என்கிட்ட ஏதாச்சும் பேசணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜேகே நீ என்னடா பண்ணிகிட்ருக்க, நீ இப்படியே பிஸ்னஸ் 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 நீ 24 மணி நேரம் இருந்தேன்னா உன் லைஃப்பை எப்போ தான் பார்க்க போகிற, நானும் உனக்கு எவ்வளோ அலைன்ஸ் பார்த்தாச்சு, நான் எவ்வளவோ வரன்னு பார்த்தாச்சு, எதையுமே நீ வேண்டான்னு சொல்லிகிட்ருக்க. அண்டு உனக்குன்னு ஒரு லைஃப்பை நீ சூஸ் பண்ணவும் மாட்டேங்கிற. எப்போ பாரு இந்த பிஸ்னஸை இந்த பிஸ்னஸையே பிடிச்சிட்டு அலந்துட்டுருக்க. ஜிகே உன்னோட நடவடிக்கை பார்க்க எனக்கு பயமாக இருக்குது. ஜிகே பிஸ்னஸ் முக்கியம்தான், யார் இல்லைன்னு சொன்னால் எனக்கும் பிஸ்னஸ் பிடிக்கும், நானும் ஒன்று மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் இருந்தேன். ஆனாலும் நான் அந்த ஏஜில் நான் கல்யாணம் பண்ணலையா, இல்லை உன்னை தான் நான் பெற்றுக்கலையா, என்ன பண்ணிகிட்ருக்கேன் நீ, உன்னோட லைஃப்பை மொத்தமாகவே பிஸ்னஸில் மட்டுமே காட்டிகிட்ருக்க, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது இல்லையா, நீ அதை பற்றி எதுவுமே யோசிக்கவே மாட்டியா? சரி நீ யோசிக்க மாட்டேன், எங்களை பற்றி யோசிக்கலாம்ல, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன், நீ ஏன் இப்படி பிஸ்னஸ்ன்றா, உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு எங்களுக்கு ஆசை இருக்காதாடா, உன்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பார்க்கணுன்னு எங்களுக்கும் ஆசை இருக்காதா, என்னதான் நினச்சிட்ருக்க, இப்படி தான் இருப்பியா நீ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகேயோட அப்பா வந்து கத்திகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ஜேகே ஒரு மாதிரி டென்ஷனில் அவரோட ஹெட்டை ஒரு மாதிரி தேய்ச்சிட்டு டேட் ஏன் டேட் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்கிறேன், எனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அது வேண்டாம், நான் இப்படி இருந்துடுறேன், என்னை எதுக்கு கம்பல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படி சொல்லிட்டுருக்காங்க. ஜேகே நீ இப்படி சொல்கிறது ரொம்ப தப்பு ஜேகே, நீ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டுருக்க, எனக்கு புரியலை நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ பிஸ்னஸ் முக்கியம்தான், ஆனால் அதுக்குன்னு உன் லைஃப்பில் உனக்குன்னு ஒரு பார்ட்னர் வந்து அது மூலமாக நீ உன்னோட ஹாப்பினஸ்ஸை நாங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறோம், நீ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க டேட், நான் பிஸ்னஸ் பண்ணுறதுல என்னோட இந்த பிஸி ஒர்க்லேயே நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் டேட் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்படியே நம்ம ஜேகே பேசிகிட்டே இருக்கும்போது லைட்டாக அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, ரொம்பவே ப்ரீத் ஆக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகுது அவருக்கு. அப்படியே அவரோட ட்ரா ஓப்பன் பண்ணி ஒரு டேப்லெட் தான் எடுத்து அப்படியே போடுறாங்க. இந்த சைடு ஜிகேயோட டேட் தான் ஒரு மாதிரி பயந்துட்டு ஜிகே என்னடா ஆச்சு, நீ ஓகே தானேன்னு சொல்லிட்டு அவரோட அந்த வாட்டர் பாட்டில் கேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அவருக்கு வாட்டர்லாம் கொடுத்துட்டு ஜிகே அப்படி சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த செஸ்ட் கிட்டலாம் ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி அந்த டேப்லெட்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு அவரோட ஸ்வெட்டெல்லாம் தொடச்சிட்டு ஜிகே சொன்னால் கேளு ஜிகே, நீ இந்த மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டு அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டு இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா உனக்கு இப்படி பார்க்குறதுக்கு, எந்த அப்பாக்கடா இது மாதிரி இருக்கிறது பிடிக்கும் சொல்லு, எனக்கு இந்த பிஸ்னஸும் வேணாம் எதுவுமே வேண்டாம், எனக்கு நீ மட்டும்தாண்டா வேணும், எனக்கு இருக்கிறது ஒரே பையன்டா, உனக்கு புரிய மாட்டேங்குது, நீ இதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்க மாட்டேங்கிற, டாக்டர் 1 மந்த்துக்கு முன்னாடியே சொன்னாங்க நீ ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகுற, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி அடிக்கடி இந்த ப்ராப்ளம் வருது சொல்லிட்டு, நீ பாரு
இவள் எவ்வளோ நாளாக டேப்லெட் எடுத்துகிட்ருக்கு, என்ன டேப்லெட் எடுக்கிற வயசாடா இது, இவ்வளோ இயர்ஸாக நீயும் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்கு, அதுக்கு உனக்கு சரியான பாடில்லை. டாக்டர் அப்போவே சொன்னாங்க உன்னை ஒரு ஹில் ஸ்டேஷனாக பார்த்து போகணும், ஸோ மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும், ஸோ இந்த பிஸ்னஸ்லேருந்து கொஞ்ச நாளைக்கு ரிலீவ் ஆயிரு, உனக்கு பிடிக்கிற இடத்த போய் ஸ்பெண்ட் பண்ணு, டைம் ஸ்பெண்ட் பண்ணு, உனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னரை கண்டுபிடி, அவங்க கூட உன்னோட அந்த ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணி நீயும் ஹாப்பியாக இரு, நான் எங்களுக்கும் அது பார்க்க சந்தோஷமாக இருக்கும். உனக்கு எப்போ மேரேஜ் ஆகும் மேரேஜே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒரு பக்கம் அங்கே அவள் நோயாளியே ஆயிட்டா. நான் என் பையனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, அவனுக்கு ஏதோ குறை இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீயும் அதுக்கேற்ற மாதிரி இந்த மேரேஜ்ன்ற பேச்சை எடுத்தாலே எப்போ பாரு எங்ககிட்ட இருந்து. எனக்கும் என்னோட பேர பசங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்காதா ஜிகே? எனக்கு என்ன சொல்ல, எனக்கு இதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் நான் உன்னை வளர்த்தாச்சு, இப்போ நம்ம பிஸ்னஸும் நல்லா தான் போய்கிட்டுருக்கு, நீயும் இவ்வளோ நம்பர் 1 பொசிஷன் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு, இதுக்கப்புறமும் இன்னும் இந்த பிஸ்னஸே பிடிச்சிட்டே இருக்கேன். ஸோ பிஸ்னஸை விட எனக்கு நீ தான் முக்கியம் ஜிகே, எனக்கு இருக்கிற ஒரே சன் நீ தான் முக்கியம். நீ உனக்கு பிடிச்ச பிளேஸ்க்கு போ, நீ நல்லா என்ஜாய் பண்ணு, ஹாப்பியாக இரு, உனக்கு நல்லா கம்ஃபர்டான ஒரு லைஃப் பார்ட்னரை கண்டுபிடி. நான் உனக்கு யாரை பிடிக்குதோ, அது கேர்ளோ பாயோ எதுவுமே நான் சொல்லலை, ஆனால் நீ இப்படி அலோனாக இருக்கிறத எங்களால் பார்க்க முடியல. நீ ஒரு தனியாக நான் ஏதோ ஒரு மிஷன் மாதிரி இருக்கு ஜிகே, எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேவா, நீ தயவு செஞ்சு இன்னைக்கு ஈவினிங்கே உனக்கு பிடிச்ச பிளேஸ்க்கு நீ கிளம்புற, அவ்வளோதான், இதோட போதும் இந்த பிஸ்னஸ் ஒர்க். இது எல்லாத்தையும் நான் யோகி கிட்ட சொல்லிட்டேன், நான் யோகி பார்த்துப்பான், அவனும் நல்ல பிஸ்னஸ் மேன் தான், ஸோ அவனுக்கும் இதை பற்றி எல்லாமே தெரியும், இனிமேல் அவன் டேக் ஓவர் பண்ணிப்பான், நானும் அவனும் சேர்ந்து பார்த்துக்குறோம். நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு நீ 1 மந்த் நீ லீவ் எடுத்து உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போ, உனக்கு என்ன தோணுதோ செய், நீ எப்படி இருக்கணுமோ இரு, இந்த வெளி உலகத்தை பாரு, சும்மா பிஸ்னஸே பார்த்துட்ருக்காத, போ 4 இடத்துக்கு போ, உனக்கு பிடிச்சதை பண்ணு, சரியா? இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஆஃபீஸ் பக்கம் வந்தேன்னா அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், எனக்கு இந்த பிஸ்னஸே வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவேன், புரியுதா? எங்களுக்கு எங்கள் சன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஜேகேக்கு அப்படியே அவரோட ஸ்வெட்டெல்லாம் தொடச்சி விட்டு அவர் ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டு நின்றுட்டுருக்காங்க. ஜேகே ஒரு மாதிரி அவர் ஒரு நிலைமைக்கு வந்துட்டு அவரோட ஷர்ட் பட்டன்லாம் ஒரு மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட ஹெட்டை பேக்கில் அப்படியே ப்ரீத் பண்ணுறதுக்காக தூக்கிட்டு, டேட் ஏன் டேட் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு அது மாதிரிலாம் பழக்கம் இல்லை, உங்களுக்கு புரியுதா? எனக்கு இப்படியே இருந்துடுறேன் டேட், எனக்கு லைஃப் செட்டில்மெண்ட், இந்த கமிட்மெண்ட் இதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை டேட், அது ஏனே தெரியல. ஒருவேளை அப்படி எனக்கு பிடிச்ச பர்சனை நான் பார்க்கலையோ என்னமோ, அதை தான்டா சொல்கிறேன். உனக்கு பிடிச்ச பர்சனை நீ பார்க்கணுன்னா நீ இந்த பிஸ்னஸை விட்டு நான் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் அந்த நிறைய பிளேஸ்க்கு போய் உன்னோட அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறமா உனக்கான அந்த ஃபீலிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். இப்படி மிஷன் மாதிரி இருந்தேன்னா உனக்கு எங்கே இருந்து இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேட் இதெல்லாம் கம்பல் பண்ணுறீங்க, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக செட் ஆகாது டேட். ஜிகே நான் சொன்னதான் லாஸ்ட், இன்னைக்கு ஈவினிங்கே நான் டாக்டர்கிட்ட போயிட்டு உன்னோட ஹெல்த்தெல்லாம் செக் பண்ணிவிட்டு எந்த பிளேஸ்க்கு போகலான்னு சொல்லி நீயே முடிவு எடுத்துகிட்டு கிளம்பி போ, ஓகேவா? இல்லை நானும் அம்மாவும் வரணுன்னாலும் வரோம், இல்லை நீ அலோனா போகிறதா இருந்தாலும் ஓகே தான், பட் எனக்கு உன் ஹெல்த் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீ இந்த மெடிசனை கண்டிப்பாக கைவிட்டுறணும். நான் இதால் எவ்வளோ சைடு எஃபெக்ட் வருதோ யாருக்கு தெரியும், நீ இதை வேறு 2 இயர்ஸாக எடுத்துகிட்ருக்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. டேட் அப்படின்ட்டு இங்கே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, கிளம்பி போ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவோட அப்பாவும் கத்திடுறாங்க. ஸோ ஜேகேவும் ஒரு மாதிரி லாங் பிரீத் இழுத்து விட்டு ஓகேன்ற மாதிரி ஹெட் மட்டும் நோட் பண்ணுறாங்க. பட் ஜேகேக்கு நிறைய குழப்பம், ஏன்னா அவர் எப்போவுமே ஒரு மாதிரி சின்ன வயசுலேருந்து இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது அது சம்மந்தப்பட்டதே பேஸாகவே படித்து அதுலேயே மூழ்கி இருந்ததால் அவருக்கு மற்ற ஃபீலிங்ஸ்லாம் அதெல்லாம் என்ன ஏதுன்னு அவருக்கும் தெரியாது. அந்த மாதிரி பர்சன் கூட ஒரு டைமாக ஸ்பெண்ட் பண்ணதில்லை.
அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்ம யோங்கி தான். ஸோ நம்ம யோங்கி நம்ம ஜேகே அவங்க அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்டோட சன் தான். ஸோ அவங்க 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அவரும் அந்த அளவுக்கு அவங்க 2 பேருமே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு தான் பேசிப்பாங்க. ஸோ அதனால் இவங்க அந்த மாதிரி பார்ட்டி அவுட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு இதுக்கும் போனதில்லை ஜேகேக்கும். அதனால் அந்த ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரியாது. அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க, அந்த டேட் என்ன புதுசாக அப்படி பண்ணிட்டுருக்காங்க, எப்போ பார் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம், ச்சே யார் தான் கண்டுபிடிச்சாங்களோ இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சும்மா அவரோட லேப்டாப் எடுத்து சும்மா பிக்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அதாவது சரி நமக்கும் ரொம்ப டிப்ரெஷனாக ஒரு மாதிரி இருக்குல்ல, மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வெக்கேஷன் மாதிரி போகலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு வின்டர்ஸ் டைம். அப்படியே அவர் அந்த பிளேஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ பார்க்கும்போது அவரோட அந்த லேப்டாப்பில் வந்து ஒரு ஸ்னோலேண்டு ரொம்ப சின்ன என்ன சொல்லுவாங்க தீவு மாதிரி இல்லையா, அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே அந்த பிளேஸ். பட் ரொம்ப தொலைவாக இருக்குது. ஸோ அந்த பிளேஸை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக குட்டியாக இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு போகலாம், அந்த இடத்துல எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஸோ அந்த இடத்த செக் பண்ணிவிட்டு அவரோட மேனேஜர்கிட்ட சொல்லிவிட்டு டிக்கெட் புக் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜேகேவோ அவங்க டேட்கிட்டேயோ மாம்கிட்டேயோ சொல்லிவிட்டு, டேட் நான் இந்த மாதிரி இந்த பிளேஸ்க்கு போகிறேன், ஒரு 15 டேஸில் வந்துடுவேன் அப்படின்றாங்க. 1 மந்த் கூட டைம் எடுத்துக்கோ, நீ நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு வா அப்படின்றாங்க. என்னை துரத்தி விடுறதுலே இருக்கீங்க டேட் நீங்கள் அப்படின்றாங்க. எனக்கு உன் ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம் ஜேகே, இங்கே இருந்தேன்னா நீ பிஸ்னஸ் பைத்தியம் ஆகிட்டேன்னா யார் பார்க்குறது டேட். சரி சும்மா சொன்னேன், எப்படியோ என் பேச்சை மதித்து கேட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்பாவும் ஒரு மாதிரி பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவும் ஒரு மாதிரி ஜேகே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக அவங்க சேடாக இருக்காங்க. அவங்களும் ஜேகே அவங்க அம்மாவோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டுமா ஒன்றும் இல்லைம்மா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு அவரும் காரில் ஏறி போகிறாங்க. ஸோ இப்போ ஆகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஜேகே கிளம்புனது ஒரு ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி. ஸோ அந்த ஃப்ளைட் ஒரு 1.5 டே ட்ராவல் ஆகுது. ஸோ அப்படியே அந்த ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு அந்த நம்ம ஜேகே அப்படியே அவரோட அந்த ஃப்ளைட்டை வெக்கேஷனுக்கு வந்திருந்த அந்த இடத்துல இறங்கிட்டு அப்படியே அவரோட அந்த மொபைல் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வராங்க. ஸோ மேனேஜருக்கு கால் பண்ணி அப்படியே மேனேஜரும் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வெளியே ஆள் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த பர்சனும் நம்ம ஜேகே மீட் பண்ணி அவங்களுக்கான பிளேசஸ்லாம் காட்டுறாங்க. ஸோ அது ரொம்ப குட்டி பிளேஸ் தான், மேக்ஸிமம் ஒரு 500 பீப்புள்ஸ் மாதிரி வாழ்கிற ஒரு பிளேஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்குது அந்த பிளேஸு. அங்கே இருக்கவங்கலாம் ஒரு மாதிரி நார்மல் வேறு, நான் கோட் ஷூட்லாம் இல்லை, அங்கே வந்து பில்டிங்லாம் கிடையாது. ஸோ வெக்கேஷன் பிளேஸ் தானே. ஸோ எங்கே பார்த்தாலும் ஃப்ளார்ஸ் விற்கிறது, அப்புறமா இந்த மார்க்கெட், அந்த ஃபிஷ்ஷு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஜேகே அவர் அந்த காரில் ஏறி அப்படியே போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே இருக்க ஒரு ஹோட்டல் ரூமுக்கு தான் போயிட்டுருக்காங்க. அங்கே பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இல்லை. ஸோ அங்கே 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கிடையாது, சும்மா ஒரு நார்மல் ரெஸ்டாரண்ட் மாதிரி. ஸோ நம்ம ஜேகே கேட்டுட்ருக்காங்க மேனேஜர்கிட்ட, என்ன ப்ளீஸ் இங்கே பெரிய ஹோட்டல் எதுவுமே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க, சார் நீங்கள் சொன்ன பிளேஸு அந்த இடத்துல அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இருக்கிறதுலே கொஞ்சம் நல்லா இருக்க இடத்த நான் உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த காரில் விண்டோ சைடு தான் ஒரு மாதிரி அந்த பிளேஸை பார்த்துட்டே வராங்க. ஸோ அந்த பிளேஸ் ரோடெல்லாம் ஒரு மாதிரி நல்லா நீட்டாக இருக்குது. அவ்வளோ ஒரு மாதிரி குட்டி குட்டியான வீடுங்க. அங்கே இருக்க பர்சன்லாம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்பவே எல்லாருமே ஒரு மாதிரி ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு வராங்க. இப்போது ஜேகே அவரோட அந்த கார் விண்டோவில் போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே அந்த டிராஃபிக்கில் நிற்கும்போது அங்கே ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸ் அங்கே கப்புள்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் ஒரு மாதிரி அந்த பைக்கில் ஹாப்பியாக பேசிக்கிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஜேகே அதெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பட் அவரோட ஃபேஸில் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. அந்த ஸ்கை அவ்வளோ ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஒரு மாதிரி லைட் ப்ளூ கலரில் இருக்குது அந்த ஸ்கை. அவர் போனது ஒரு ஈவினிங் டைம். ஸோ அந்த சன்செட் ஆகிற டைம். ஸோ அப்படியே அந்த வானம் வந்து ஒரு மாதிரி அந்த ஸ்கை ப்ளூ கலர்லேருந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது லைட்டாக. அப்படியே ஒரு மாதிரி ஆரஞ்ச்
அந்த கலரில் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அந்த அந்த ஹேர்லாம் அப்படியே ஒரு மாதிரி. பக்கத்தில் பீச் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி பீச் இருக்குது. ஸோ அந்த ரோட்லேயே அவங்க ஒரு பைபாஸ் ரோட் மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. போக போக அந்த பிளேஸ் அப்படியே ஒரு மாதிரி மவுண்டனுக்கு மேலே போகுது அந்த காரு. ஸோ அந்த வியூவிலேருந்து பார்க்கும்போது அப்படியே அந்த அந்த வானம் அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பார்க்கவே ஒரு மாதிரி ஜேகே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரெஷ் ஹேரை வாங்கிட்டு அவரோட அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக அவரோட ஹேண்ட்ஸை மட்டும் வெளியே நீட்டிகிட்ருக்காங்க அந்த காற்றுல. ஸோ அப்படியே அந்த வானம் அந்த ரெட் கலரில் அந்த சன் ஒரு மாதிரி செட் ஆகுது இல்லையா, அந்த சீல அதெல்லாம் அப்படியே அழகாக பார்த்துட்ருக்காங்க. இது கூட அழகாக தான் இருக்குது. நம்ம இவ்வளோ நாள் இந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது. சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆஃபீஸ்க்கு வரோம், சன்செட் ஆன பின்ன தான் நம்ம வீட்டுக்கே போகிறோம். ஸோ இதை நமக்கு ரசிக்கிறதுக்கு டைமே இல்லை போல இருக்கு. டேட் செஞ்சதுலேயே ஒரு நல்ல விஷயம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் ஒரு மாதிரி அது வளைஞ்சி போகுது அந்த பாதை. ஸோ ஜிக்கு அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக போயிட்டுருக்காங்க. ஸோ மலை மேலே வந்து ஒரு சின்ன கிராமம் மாதிரி, அதாவது சின்ன பிளேஸாக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் ஃபர்ஸ்ட்லேயே ஒரு 2 பில்டிங் தள்ளி இருக்குது. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் தான் நம்ம ஜேகே போகிறாங்க. ஸோ போனால் அது ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஒரு 2 ஃப்ளோர் தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 10 ரூம் அந்த மாதிரி தான். ஸோ அங்கே போனால் அங்கே நிறுத்தினதும் அங்கே இருக்க மேனேஜர் வெளியே வந்துட்டு ஜேகேவை வெல்கம் பண்ணுறாங்க. ஜேகேவும் அப்படியே அவருக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு அவரோட ரூமெல்லாம் காட்டுறாங்க. ஸோ ஓகே தான். அந்த ரூம் ஒரு மாதிரி கிளாஸாலான விண்டோஸில் பெருசாக இருக்குது. ஸோ நார்மலாக ஒரு சின்ன பெட்ரூம், அழகாக ஒரு காம்பேக்ட் அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சின்ன ஹால் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு, க்யூட்டாக. ஸோ ஜேகே அப்படியே அவரோட அந்த விண்டோ ஓப்பன் பண்ணுறாங்க. ஆப்போசிட்லேயே அந்த மலை மேலே ஆப்போசிட்லேயே நல்ல அந்த வியூ. ஸோ அந்த எல்லாம் பார்க்குற மாதிரிலாம் அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி அந்த வானத்தில் ரெட் கலர் அந்த வானத்துக்கிட்டலாம் அப்படியே ஒரு மாதிரி அந்த பறவைங்கள்லாம் பறக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி அழகாக இருக்குது அந்த ஹேர்லாம். ஸோ அப்படியே ஜேகே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு நல்லாயிருக்கு இந்த பிளேஸ், ரொம்ப க்யூட்டாக சின்னதாக அப்படின்னு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவர் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. 1 டே ஃபுல்லாக நல்லா ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அவருக்கு அந்த காலு அந்த பிஸ்னஸ் அது இது எந்த டென்ஷனும் இல்லை, நல்லா தூங்கிட்டாங்க. பார்த்தா அந்த ட்ராவல் பண்ணாங்க இல்லையா 2 டே கிட்ட, ஸோ ட்ராவல் பண்ண டயரில் நல்லா தூங்கிட்டாங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் நெக்ஸ்ட் டே ஒரு ஆஃப்டர்நூன் டைம் ஜேகேக்கு கால் வருது. ஸோ அவர் அந்த கால் அட்டென்ட் பண்ணுறாங்க. பார்த்தா அவங்க டேட் தான். என்னடா நல்லபடியாக ரீச் ஆகிட்டியான்னு கேட்குறாங்க. ரீச் ஆகிட்டேன் டேட் அப்படின்றாங்க. சரி ஓகே, எப்படி இருக்குது பிளேஸ் எல்லாம் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்றாங்க. டேட் செம்மையாக சூப்பராக இருக்குது, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. நம்ம ஜேகே டேட்க்கு ரொம்ப ஹாப்பி. ஜேகே இவ்வளோ ஹாப்பியாக பேசுகிறாங்க. எப்போவுமே கோல்டாக ஒரு மாதிரி ரோபோட் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அவருக்கு அந்த இடம் பிடிச்சிருக்குன்னவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துரு டேடி சொல்லிவிட்டு அவங்கள ஃபோனை வைக்கிறாங்க. ஸோ இந்த பார்ட் இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது. இதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் ஜூன் போடுறேன், ஓகேவா? இது உங்களுக்கு போரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வெறும் இன்ட்ரோ மட்டும் தானே கொடுத்துருக்கேன். இதை நான் ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டாக கொண்டு போகலான்னு நினச்சேன், ஒரே 1 ஷாட்டாக. பட் எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கிறதால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஜூன் போடுறேன்டா.